அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு விசிகாவினரால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியிடம் போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளனர். விசிகாவினரால் கொடுத்த புகாரின் தாக்குதலுக்கு ஆளான வழக்கறிஞர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பாக கடந்த 7ஆம் தேதி அன்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களின் கார் சென்றபோது முன்னதாக சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்பட்டு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்ற நபர் தாக்கப்பட்டார். குறிப்பா ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த கார் ஏறி இறங்கும் போது முன்னதாக சென்ற ராஜீவ்காந்தி என்பவரின் இருசக்கர வாகனத்தில் மோதியதாகவும், அந்த ராஜீவ்காந்தி என்பவர் திருமாவளவன் அவர்கள் இருந்த காரை நோக்கி கேள்வி எழுப்பியபடி சென்ற போது அவர்கள் கூட உடனிருந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அவர் தொண்டர்களாக தாக்கப்பட்டார். அது குறித்தான வீடியோ காட்சிகளும் வெளியானது. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று எஸ்பிஐ காவல்துறையினர் 2 தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள். குறிப்பா ராஜீவ்காந்தி அவர்கள் திட்டமிட்டு திருமாவளவனின் காரை வழிமறித்து கலகம் ஏற்படுத்த வகையில் நடந்து கொண்டதாக விசிக தரப்புல புகார் அளிக்கப்பட்டது. குறிப்பா பார்வையர் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது எஸ்பிஐ போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தார்கள். யாரேனும் தவறாக தடுத்து நிறுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், அமைதியை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விசிகவினால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு புகார் ஒன்று அளித்திருந்தார். குறிப்பா அடையாளம் தெரியாத 20 நபர்கள் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. விசிகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. காயம் ஏற்படுத்துதல், ஆபாசமாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.